ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு பிறகும் சாப்பிடக்கூடிய கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கால்சியம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய கனிமம் தான். இது வலுவான எலும்புகள், பற்களை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். தசை செயல்பாட்டை ஆதரிக்குது, நரம்பு பரிமாற்றத்துக்கு கூட உதவுது. நம்மள பலரும் கால்சியம் சாப்பிட்றதுனா பால் பொருட்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த கால்சியம் ஊட்டச்சத்துக்கள் சில உணவுகளில் நிறைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 60 வயசு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு லாக்டோஸ் சகிப்புத்தன்மை தன்மையற்றவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கனாலும் உங்களோட உணவுகளில் பால் பொருட்களுக்கு பதிலாக கால்சியம் நிறைந்த வேற உணவுகளை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், பச்சை இலை காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ், கீரைகள்லாம் கால்சியம் நிறையவே இருக்குது. ஒரு கப் சமைச்ச கீரையில் சுமார் 266 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. முட்டைக்கோஸ், கீரைகளில் இந்த சமைச்சதுக்கப்புறமா நீங்கள் 100லேருந்து 200 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டாலே போதும். கீரையெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் அப்படியே கிடச்சிரும். கால்சியம் உறிஞ்சுதலை தடுக்கக்கூடிய ஆக்சலேட் இருக்குல்ல, அது கூட இந்த கீரைகள்லையும் முட்டைக்கோஸ்லையும் இருக்குது. ஆனால் கால்சியம் சத்து நிறைய இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கீரைகளையும் முட்டைக்கோசு, பச்சை இலை காய்கறிகளை நிறைய எடுத்துக்க கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இந்த கால்சியம் மூலங்களான பச்சை இலை காய்கறிகளை அளவோடு எடுத்துக்கிறப்ப 60 வயசுக்கு அப்புறமும் கால்சியம் பற்றாக்குறையை ஓட விரட்ட முடியும். செகண்ட் ஒன், பாதாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறிப்பிடத்தக்க அளவு கால்சியத்தை நமக்கு தருது. 1 ounce பாதாம், அதாவது 23 பாதாமில் தோராயமாக 76 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கால்சியம் மட்டும் இல்லாமல் பாதாமில் ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து, புரதம்லாம் நிறைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த உணவிற்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சத்தான பாதாமை கூடவே எடுத்துக்கிறப்ப அது 60 வயசுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறையை போக்கி கால்சியம் சத்தை அள்ளி கொடுக்கும். தேர்ட் ஒன், செறிவூட்டப்பட்ட உணவுகள். நம்மளோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய பல உணவுகள் கால்சியம் நிறைந்த செறிவூட்டப்பட்டதாக இருக்குது. அப்படி செறிவூட்டப்பட்ட உணவுகளில் தாவர அடிப்படையிலான பால்கள், அதாவது பாதாம் பால், சோயா பால், ஓட் பால் இதெல்லாம் அடங்கும். நீங்கள் டைரெக்டாகவே ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதன் மூலியமாகவும், தானியங்கள், டோஃபு சாப்பிட்றதன் மூலமாகவும் 60 வயசுக்கு அப்புறமாவும் கால்சியம் பற்றாக்குறையை போக்க முடியும். உதாரணமாக 1 கப் பசும்பாலை போல தான் 1 கப் செறிவூட்டப்பட்ட ஆரஞ்சு சாறில் 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்றப்ப உங்களோட அத்தியாவசிய கால்சியத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். பருப்புகள்லாம் புரதம், நார்ச்சத்துலாம் நிறையவே இருக்குது. போதுமான அளவு கால்சியம் இருக்குது. உதாரணமாக வெள்ளை பீன்ஸை சமைக்கிறப்ப 1 கப் அந்த வெள்ளை பீன்ஸில் 161 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. கருப்பு பீன்ஸ், கொண்டக்கடலை இதெல்லாம் கால்சியத்தோட நல்ல மூலங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உணவில் பீன்ஸ் வகைகள், பயிறு வகைகளை சேர்க்கறதன் மூலமாக 60 வயசுக்கு அப்புறமாவும் தினசரி கால்சியம் உட்கொள்ளுதலில் குறிப்பிட்ட பங்களிப்பு அது தரும். ஃபிஃப்த் ஒன், விதைகளை பொறுத்த வரைக்கும் சீயா விதைகள், எள்ளு விதைகள், பாப்பி சீட்ஸ் கால்சியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசால 126 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. சீயா விதைகள் 1 ounce எடுத்துக்கிட்டோம்னா அதில் 179 மில்லிகிராம் இருக்குது. எள்ளு விதைகள் எடுக்கிறப்ப, அதாவது 1 தேக்கரண்டி எள்ளு விதைகளில் 88 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. உங்களோட கால்சியம் உட்கொள்ளுதலை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விதைகளை எடுத்துக்கலாம். 60 வயசு ஆனவங்களுக்கு இந்த விதைகளை வெறுமனை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாலட்டுகளில் சேர்த்து சாப்பிடலாம். வேக வச்ச பொருட்களில் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். கால்சியம் சத்தும் அப்படியே கிடைக்கும்.
6th ஒன் அத்திப்பழம். உலர்ந்த அத்திப்பழம் இருக்குல்ல, அது ஒரு இனிமையான சத்தான ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நல்ல கால்சியத்தை நமக்கு தரும். சுமார் 8 உலர்ந்த அத்திப்பழத்துல தோராயமா 121 மில்லிகிராம் கால்சியம் நமக்கு கிடைக்குது. அத்திப்பழத்துல நார்ச்சத்து, ஆக்சிஜனேற்றங்கள்லாம் நிறையவே இருக்கு. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது கால்சியத்தை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம சாலட்டுகள், ஓட்மீல், தயிர் இதில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களோட உடல் 60 வயசுக்கு அப்புறமாவும் வலுவாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் 60 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரியான உணவுகளை வாங்கி கொடுத்து கால்சியம் பற்றாக்குறையை போக்குறதுக்கு உதவிங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.